வணக்கி எடுத்துக்கிறோம். இப்போ முதல்ல எடுத்தோடனே கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கும் அடியில். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. சோயாபீன், அதாவது சாய்பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோயாபீன்ல இருந்து எண்ணெயை நீக்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து இந்த சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீல் மேக்கர் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் இதோட ஒரிஜினல் ப்ராடக்ட் நேம் என்னன்னா சோயா சங்கு தான். எண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த புண்ணாக்கு வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணாமல் அதை வந்து ஒரு மாவாக்கி, அந்த மாவு தான் வந்து டிவிபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெக்ஸ்டர்டு சாய் ஃப்ளோர் அப்படிங்கிற வகையில் இந்த மாவை வந்து நம்ம வந்து சோயா சங்கா மாத்துறோம். இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து SPRA, அதாவது சாய் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிசர்ச் அசோசியேஷன். இதை கண்டுபிடிச்ச கண்ட்ரி வேற யாரும் இல்லை, இந்தியா தான். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இதை கண்டுபிடிச்சவர் நேவ் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு அமெரிக்கன். இந்த அமெரிக்கன் வந்து அதாவது அந்த காலத்தில் 1965 நான் சொல்கிறது, அப்போ வந்து நடத்தப்பட்ட ஆய்வில் வந்து நம்ம உணவில், இந்திய உணவில் வந்து புரதச்சத்து குறைபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. மெயினாக இது யாரை பாதிச்சதுன்னா குழந்தைகளை பாதிச்சுது. குழந்தைகளில் வந்து மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து குறைபாடுனால பல குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இது எதனால் நடக்குதுன்னு பார்க்கும்போது மெயினாக நம்ம இந்திய உணவுகளில் புரத சத்து கம்மியாக இருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த புரத சத்தை காம்பன்சேட் பண்றதுக்கு, ஏன்னா நிறைய பேர் வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான்வெஜ்ஜும் சாப்பிடாததுனால சுத்தமாவே புரத சத்து குழந்தைகளுக்கு கிடைக்காம போயிட்டு இருந்துச்சு. அதனால சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த எண்ணிக்கை நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஒன்று வந்து அவேர்னஸ் வந்துருச்சு, புரத சத்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து அந்த காலத்துல இருந்தே இந்த மாதிரி நிறைய புரத சத்து உணவுகளை ப்ரொமோட் பண்ணாங்க. அதுல ஒரு புரத சத்து உணவு தான் இந்த சோயா சங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் இதுக்கு மீல் மேக்கர் அப்படிங்கிற பேரெல்லாம் நாம கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதோட பேக்ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா எல்லாமே மீல் தான், நம்ம சாப்பிட்ற எல்லாம் மீல்ங்கிறது என்ன, அந்த வேலை உணவு தான் மீல். அது என்ன மீல் மேக்கர், இதுக்கு மட்டும் ஏன் குறிப்பா இந்த காரணம் வந்துச்சு அப்படின்னு பின்னாடி போய் பார்க்கும்போது முதல்ல MSF அப்படின்னு சொல்லக்கூடிய மைசூர் ஸ்நாக்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த சோயாபீனை வந்து மீல் மேக்கர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம்ல தயாரிச்சு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நேம், அந்த பேர் வந்து இன்னைக்கு அப்படியே காலகாலத்துக்கும் நிலைச்சு நிற்குது. எல்லாருமே இதை மீல் மேக்கர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதோட ஒரிஜினல் பேர் வந்து சோயா சங்க்ஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. சரி சார், இந்த வரலாறுலாம் விடுங்க, எதுக்கு நம்மளுக்கு இந்த வரலாறு, முதல்ல என்ன இதோட சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒரு அனிமல் புரோட்டீன், ஒரு விலங்குகள்ல இருக்கக்கூடிய புரத சத்துக்கு ஈக்குவலண்டான சத்து இதுல இருக்கிறதா பார்க்கப்படுது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆயில். இந்த எண்ணெயை, சோயாபீன்ல இருக்க எண்ணெயை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டெக்ஸ்டர்டு சாய் ஃப்ளோரா கன்வெர்ட் பண்றோம். அப்படிங்கும்போது விலங்குகளை நம்ம சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய புரதம் கிடைக்குது. ஆனா மீட் சாப்பிடும்போது கூடவே நம்மளுக்கு கொழுப்புகளும், தேவையில்லாத கொழுப்புகளும் கிடைக்குதுங்கிறது தான் சைடு எஃபெக்ட். அந்த சைடு எஃபெக்ட் இல்லாம போயிடுது. ஏன்னா ஆல்ரெடி ஆயிலை எடுத்துடுறோம். இந்த சோயாபீன்ல இருக்க ஆயிலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சோயா சங்கே ப்ரொடியூஸ் பண்றோம். அதனால இதுல வந்து கொழுப்பு சத்துக்கு வேலையே கிடையாது. கொழுப்பு சத்து மிக மிக குறைவு. அதே சமயம் புரத சத்து மிக மிக அதிகமா இருக்கு. இதை வந்து நம்ம தண்ணியில போட்டோடனே சாஃப்ட் ஆயிடுது. எல்லா வித உணவுக்கும் ஒத்து போகுது, டேஸ்டுக்கு ஒத்து போகுது போன்ற விஷயங்கள்னால இது நிறைய பேரால பயன்படுத்தப்படுது. ஆனா ஆரம்ப காலத்துல அப்படி கிடையாது. ஆரம்ப காலத்துல இந்த புரத உணவை எப்படி கொண்டு வருது, நிறைய பேர் இது வாங்கல. அப்ப எப்படி கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா, முதல்ல ரிச் பீப்புள், நல்ல பணக்காரங்க மத்தியில இதை ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு தான் இந்த மீல் மேக்கருங்கிற பேரெல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணியிருக்காங்க, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சீக்ஸ், அதாவது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சீக்கியர்கள்லாம் வந்து நிறைய இதை அவங்களோட புலாவ், இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ல அதிகமாக இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போக போக ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்தியா முழுக்கவே எல்லாருமே இதை பரவலாக பயன்படுத்தக்கூடிய அளவில் இன்னைக்கு மீல் மேக்கர் ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன ஒரு பிரச்சனை, யார் சோயாபீன்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த தைராய்டு இருக்கிறவங்க எல்லாம் பயந்துக்குவாங்க. தைராய்டு இருக்கிறவங்க தான், அதாவது தைராய்டு ப்ராப்ளம், தைராய்டு குறைவா இருக்கிறவங்க தான் சோயாபீன் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் தைராய்டு அளவுகளை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது தான்.
ஆனால் மற்ற எல்லாருமே நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தைராய்டு லெவல்ஸ் நார்மலாக இருக்கவங்க சோயாபீனை பற்றி பயப்பட தேவையில்லை. இதனால வந்து தைராய்டு ப்ராப்ளம்லாம் வராது. ஏற்கனவே தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கைட்லைன் ரெக்கமெண்டேஷன். மற்றபடி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம். இதில் புரதச்சத்து இல்லாமல் நார்ச்சத்து இருக்கு. இந்த நார்ச்சத்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய மற்ற மினரல்கள், வைட்டமின்கள் இதெல்லாம் வந்து நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. எடை குறிப்பு ட்ரை பண்றவங்க கூட தாராளமா அடிக்கடி மீல் மேக்கரை தங்களோட உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. இது ரத்த சர்க்கரை அளவுகளை மிக அதிகமா ஏற்றக்கூடிய ஒரு உணவு கிடையாது. அதனால சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் தைரியமா சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிடலாம். இன்னொரு பயம் சோயாபீன் பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கெமிக்கல்கள் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அப்படின்னு நிறைய பயந்தாங்க. நடுவில் நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது. இப்போ இருக்கிற கரண்ட் நாலேஜ் படி இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ்னால இந்த கேன்சர் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லிஃபை, அதாவது இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் எவிடன்ஸ் சொல்லுது. அதனால அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை, ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ்க்காக பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது ஃபைட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஃபைட்டேட் வந்து எல்லா பருப்புகள்லையும் இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஃபைட்டேட் அப்படிங்கிறது ஒரு விதமான ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். நாம் சாப்பிடக்கூடிய மற்ற உணவுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து, கால்சியம் சத்து போன்றவை நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்படாமல் தடுக்கிறது ஃபைட்டேட்டு. அந்த ஃபைட்டேட்டு பொதுவாகவே பருப்புகள்லையும் இருக்கு, பீன்ஸ் வகைகள்லையும் இருக்கு, சோயா பீன்ஸ் வகைகள்லையும் இருக்கு. அது ஒண்ணுதான். ஸோ அப்படிங்கிறதுனால ரொம்ப சத்தான உணவுகள் வேற ஏதாவது சாப்பிட்றோம்னா அப்போ அதோட இதை சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன். அப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது டோட்டலா. இப்போ வந்து இது ஒரு ஃபுட்டில் வந்து ஒரு ரைஸோட சேர்த்து இல்லை இப்போ அடுத்து நான் காமிக்க போகிற கிரேவியாவோ நம்ம பண்ணும்போது டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியாது. தைரியமாக சாப்பிடலாங்க. வாரம் ஒரு தடவை அது 2 வாட்டி அதோட நியூட்ரிஷன் ப்ராப்பர்ட்டிக்காக சாப்பிடலாம். ரொம்ப அதிகமாக சாப்பிட வேணாம். எதாக இருந்தாலும் பேலன்ஸ்டு தான் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதிலும் பேலன்ஸ்டு தான். 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். மற்றபடி இதை எப்படி நம்ம உணவில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்குள்ளே போவோம், செய்முறையை பார்ப்போம். வணக்கம். இந்த வீடியோவில் மீல் மேக்கர் வச்சு சூப்பராக ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி, ஒரு லிட்டர் பக்கமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு மீல் மேக்கர் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சுட்டு இந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியை ஒரு வடிகட்டுறதை வச்சுட்டு வடிகட்டி எடுத்துட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா புழிஞ்சிட்டு மீல் மேக்கரை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு, ஒரு அடிகனமான பேனாக வச்சுக்கோங்க. ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயம் முருகலாக வணங்குற அளவு வணக்கி எடுத்துக்கிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா முருகலாக வணக்கி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சு வச்சுக்கிறோம். அடுத்தது அதே பேனில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மீல் மேக்கர், அதை இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். போட்டுட்டு வணக்கி எடுத்துக்கிறோம். இப்போ முதல்ல எடுத்தோடனே கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கும் அடியில். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக இந்த மாதிரி எல்லாமே அடியில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆன மாதிரி வரும். இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இதில் 1 கப் நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கிறோம். அந்த தயிரை இதில் போட்டுக்கிறோம். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அடுத்ததாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அடுத்தது 3 டீஸ்பூன் இதில் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறோம். அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம். இது கூடவே காரத்துக்காக நம்ம நார்மல் மிளகாத்தூள் இருந்தால் அதை போட்டுக்கலாம், இல்லைன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எல்லா மீல் மேக்கரையும் இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா ஊறட்டும், அதுக்குள்ளே நல்லா இறங்கும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஃப்ளேவருக்காக ஒரு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கிறோம். அடுத்ததாக ஒரு 3 to 4 லவங்கம் போட்டுக்கிறோம். இது கூட நம்ம சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் பொரிய ஆரம்பிக்கும் போது வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறோம். அடுத்ததாக கருப்பு ஏலக்கான்னு கடையில் கிடைக்கும், நான் அதை போட்டிருக்கேன். கிடைச்சா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுறலாம். இது கூடவே நம்ம இப்போ வணக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். மிக்சியில் அரைச்சிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு 3 தக்காளியை, புளிப்பில்லாத தக்காளியை எடுத்துக்கிறோம். அந்த தக்காளியை மிக்சியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி அதையும் ஊற்றிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
நல்லா வெங்காயமும் தக்காளியும் வணங்கட்டும். இந்த வெங்காய தக்காளிக்கு தேவையான அளவு வேணால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போய் வணங்கட்டும். அடுத்தது ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த ராஸ்மல் எல்லாம் போயிருக்கும். இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மீல் மேக்கர், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி விட்டுட்டு தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் அந்த தயிர் மசாலா எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக மறுபடியும் இதை ஒரு 7 to 8 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி வேணுங்கிற அளவு பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாட்டம் இருந்தால் டேஸ்ட் இருக்காது. இப்போ மூடி வச்சிடறோம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கும். அந்த மசாலா எல்லாம் பச்சை ஸ்மெல் போயிட்டு பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் உங்களுக்கு கசூரி மேத்தின்னு கடையில் கிடைக்கும், காஞ்ச வெந்தய இலை, அதை எடுத்துட்டு நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வெந்தய இலையோட ஃப்ளேவர் அந்த கிரேவிக்குள்ளே நல்லா இறங்கும். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெந்தய இலையை போடணும், இல்லைன்னா லைட்டாக அந்த கசப்பு தன்மை வந்துடும். போட்டுட்டு கடைசியாக சுட சுட நல்லா சப்பாத்தி இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் மீல் மேக்கர் கிரேவியோட. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸோ மீல் மேக்கர் செய்முறையை பார்த்தீங்க, செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.